வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 224க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான சரிவை சந்தித்ததுனால நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஓரளவு கரெக்ஷன் கன்சாலிடேஷனில் நடந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட் வாட்ச் பண்ணலான்னு தான் நம்ம முடிவாக இருந்தது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 220 வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி அதில் சப்போர்ட் எடுத்து 228 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு 24.3 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஒரு அளவு ஏற்றம் இருந்திருக்கு, ஒரு கன்சால்டேட் ஆகிருக்கு, ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே நியூட்ரலாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 220 பக்கமாக மறுபடியும் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம போன வாரம் பார்த்தோன்னா 250லேருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 2-3 நாள்லேயே மார்க்கெட் வந்து 216 வரைக்கும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டுக்கு மேலே சரிவை சந்திச்சிருக்கு. இதில் ஒரு கரெக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் மேலே தான் மார்க்கெட் ஓரளவு மேலே போயிருக்கு கரெக்ஷன் கொடுக்குறதுக்கு. அதனால் இன்னும் ஓரளவு கரெக்ஷன் கொடுத்து கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய முடிவாக இருக்குது. ஆனால் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 223 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஓரளவு வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட பொசிஷன் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல நம்ம கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.